யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா நண்பர்களுக்குமே இருக்கும். ஆனால் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் எப்படி குவாலிட்டியான கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுறது அப்படிங்கக்கூடிய சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூபர்ஸ்க்கான டாப் 7 பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 MB தான். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மனசில் வச்சுட்டு அப்லோட் பண்ணும்போது டைப் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் முதல்லையே டிஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டையுமே இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி முதல்ல ஒரு தடவை டைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் ஆல் ஆஃப் ஃபைன் டுடே இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about அப்படின்னு நான் பிளாங்காக விட்டுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஆப் டவுன்லோட் பண்ணணும் அந்த மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னா கீழே இங்கே கொடுத்துருவேன். இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about அப்படிங்கிறது நான் என்ன வீடியோ போடுறனோ அந்த வீடியோவுக்கான வேர்ட்ஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணினா போதும். வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பக்காவாக ரெடி ஆயிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் சீரீஸில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா URL ஷார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. இதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் யூடியூப் சேனல் வீடியோவில் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து உங்களுக்கு இருக்காது நார்மலான லிங்க் கொடுக்கும்போது. ஆனால் இந்த பர்டிகுலர் URL ஷார்ட்னரை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து யாரெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரௌசரில் கிளிக் பண்ணியிருக்காங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிகப்படியான ஆட்ஸும் கிடையாது இந்த அப்ளிகேஷனில். உங்களுடைய லிங்க் என்னவோ அந்த லிங்க் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்டன் URL கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டன் ஆயிரும். அப்புறம் வந்து மறுபடியும் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் கடைசியாக கொடுத்த லிங்க் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து இதுலேயே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நம்மளுடைய முன்னாள் வீடியோஸில் இருக்கக்கூடிய லிங்க்கு, ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடிய டேட்டா வந்து எனக்கு அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய யூடியூபர் ஆப் சீரீஸில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UTags Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன். எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கும் போது கீழே டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ வந்து அதிக வியூஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதே போல் சிமிலரான கண்டென்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே அதிக வியூஸ் இருக்க யூடியூப் வீடியோ வந்து நிறைய நல்ல கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோடைய நான் கீவேர்ட்ஸ்லாம் நான் டைப் பண்ண அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி டு கிளிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த URL காப்பி பண்ணி உங்களுடைய UTags Proவில் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே டேக்ஸை காப்பி பண்ணி நீங்கள் கூட உங்களுடைய டேக் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு காப்பிரைட்லாம் வராது. அந்த வீடியோ போலவே உங்கள் வீடியோக்கும் அதிக வியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய யூடியூபர் ஆப் சீரீஸில் 4வது இடத்து பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ. இது ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூபர்ஸுமே வச்சுருப்பீங்க. ஆனால் இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் மானிடைஸ் ஆகிருக்கா இல்லையா, அப்புறம் உங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா வியூ மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஓவர் வியூ காட்டும், ரியல் டைம்ஸ் வியூஸ் எவ்வளோ, சரி மற்றபடி பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ரெவன்யூ எவ்வளோ, ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, லைக்ஸ் எவ்வளோ % பண்ணியிருக்காங்க, 91% வந்து லைக் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லும். ஸோ
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி அப்படிங்கிறதுல டிராஃபிக் சோர்சஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சஜஸ்டட் வீடியோஸில் வந்து 56%, கீழே யூடியூப்ஸில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 31% பார்த்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அதாவது நம்ம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்க நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து 5.9% பேர் பார்த்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இதில் காட்டும், என்னென்ன டிவைஸில் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே காட்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியன்ஸ் எங்கேருந்து வராங்க, மேல் எவ்வளோ %, ஃபீமேல் எவ்வளோ % அப்படிங்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய சேனல் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா 18லேருந்து 34 வயசில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அதிகமாக நம்ம சேனலில் பார்க்குறாங்க அப்படிங்கக்கூடிய எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பெஸ்ட் யூடியூபர் ஆப் சீரிஸில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீனை அப்படியே என்னென்ன பண்ணுறோமோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வசதி வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட யூஸே அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து இப்போ ஸ்க்ரீன் நான் தள்ளுறது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுல ஆப் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா இல்லை உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டிக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் டாப் டு பாட்டம் என்னெல்லாம் இருக்கோ எல்லா விஷயத்தையுமே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கவர் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வேணுமா இல்லையா அப்படிங்கக்கூடிய எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரஷ் ஐக்கான் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்துடும். இப்போ நான் ஏதாச்சும் ரவுண்ட் அப் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஸோ இது மூலமாக ரவுண்ட் அப் பண்ணி காட்டுக்கலாம். இதனுடைய கலர் கூட நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் ஒயிட் கலரில் வச்சேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வச்சுக்க முடியும். இப்போ ரெட் கலர்னால் ரெட் கலரில் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ கஸ்டம் தம்ப்நெயில் அப்படிங்கிறது உங்கள் வீடியோவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லா நண்பர்களுக்குமே இருக்கும். பிக்சார்ட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் தம்ப்நெயில் வந்து ரொம்ப எளிமையாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண யூடியூபோடைய தம்ப்நெயில். ஸோ இந்த வீடியோக்கான தம்ப்நெயில் இதுதான். இது வந்து நான் இந்த அப்ளிகேஷன் வச்சு எடிட் பண்ணேன். ஸோ நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை வந்து நான் காட்டுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இப்படி ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோவை தான் எடுத்துட்டேன், அதாவது பெரிய ஒரு பிக்சர் தான் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1280 × 720 பிக்சல்ஸில் வந்து இதை நான் க்ராப் பண்ணிட்டேன். ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு மொபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எடிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 7 பெஸ்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறங்காட்டி 7 அப்படிங்கிற நம்பர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிறந்த ஆப்ஸ், அப்புறம் ஃபார் யூடியூபர்ஸ் தெரியுமோ அப்படின்னு போட்டு நான் சும்மா இப்படி விட்டுட்டேன். இப்போ யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதுக்கான கலரை வந்து நான் ரெட் கலரில் மாற்றிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ எடிட்டரை ரவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கு வேண்டி இந்த ரவுண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான் நம்ம தம்ப்நெயில். இன்னொரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு சேச்சுரேஷன் ஆட் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான் இந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு நீங்கள் ரொம்பவே எளிமையாக இது போன்ற ஒரு நல்ல ஒரு தம்ப்நெயில் வந்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிரியேட் பண்ண தம்ப்நெயிலை சேவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு ஆட் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரியில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண தம்ப்நெயில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ ரொம்பவே எளிமையாக நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே அட்ராக்டிவாக உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு முதல்ல எழக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வேலையை ஈஸியாக்கிறதுக்கு நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸில் முதல் எடுத்து பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கைன்மாஸ்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் நான் ஆல்மோஸ்ட் நம்ம யூடியூப் சேனலில் வர எல்லா வீடியோஸையுமே நான் எடிட் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணோம் அப்படின்னா HitFilm Express அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எம்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் சிம்பிளாக சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்னெல்லாம் லேயர்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் படிப்படி ஆட் பண்ணிக்க முடியும். மீடியா, எஃபெக்ட்டு, ஓவர்லே, டெக்ஸ்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ மீடியா அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஒரு ஆர்ட் மாதிரி
ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ மீடியாவுக்குள்ளே போகும்போது நான் வந்து என்னுடைய இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி மொபைலுக்குள்ளே நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் வர மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொபைல் மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஒரு 5 to 6 ஃப்ரேம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வகையான காப்பிரைட் கிளைம்ஸுமே வராது. ஸோ நான் ஏற்கனவே ரெடிமேடாக எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணிக்கங்க. ஸோ மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இந்த ஃபோனில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ பெருசு பண்ணி ரொம்பவே பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு செமையான ஒரு இது வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை பேக் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் போயிடும். அப்புறம் மறுபடியும் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஷேர் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆயிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் எல்லா வீடியோவுமே இதில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். இதில் எக்கச்சக்கமான அனிமேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு வீடியோ பத்தாது. தனியாக இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.